2 விரல வெட்டினாங்க, 3வது விரலும் கருப்பாச்சு, 3வது விரலையும் வெட்டிட்டாங்க. பாதத்துக்கு கீழே புண்ணு வந்துச்சு. ஐயோ, அது வலிச்சு எடுத்தால் பேலன்ஸ்லாம் இருக்காது, காலை எடுக்கணுன்ட்டாங்க. ரொம்ப பேஜாராச்சு. 3 மாசம் வீட்டில் இருந்திருப்பீங்க. இந்த வலி அதெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்கிறதுன்றது எப்படி இருக்கு? இல்லை, கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான். இப்போ கூட எனக்கு உள்ளங்கால் அரிக்கிற மாதிரியே இருக்குது. உள்ளங்கால் இருக்கிற மாதிரி, பெருவிரல் ஊறுற மாதிரி இருக்குது. அது கண்ணை திறந்து பார்த்தா தான் கால் இல்லை, கண்ணை மூடிட்டா கால் இருக்குது. ஒரு மாதத்துக்கு காலை ஆப்ரேஷன் பண்ணோன்னு ஒரு குழந்த மாதிரி தான் இருந்தேன். அவங்களே நிப்பாட்டணும், அவங்களே சாப்பாடு கொடுத்தணும், அவங்களே கொண்டு போய் பாத்ரூம் பண்ணணும். ஒய்ஃபு அம்மா மாதிரி தான், நான் குழந்த மாதிரி. ப்ரைவேட்டில் 18 லட்ச ரூபாய் என் கால் எடுக்குது. அதான் நான் ஐடியா பண்ணேன், ஒரு ரவுடிங்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து கால் எடுனா. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Pati Jewelers. Shubha ஆரம்பங்களின் ஆரம்பம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி. நிச்சய திருமணம் நிச்சயமாகும். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஆப்ரேஷன் முடிச்சு இது எத்தனை நாள் ஆகுதுண்ணே உங்களுக்கு கால் அறுவை சிகிச்சை பண்ண? 14ஆம் தேதி வந்தால் 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது பண்ணி. கரெக்டாக பரவாயில்ல, கொஞ்சம் புண்ணுலாம் ஆறிடுச்சு. கால் தான் அட்டாச் பண்ணோம். அது எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குல்ல, அவங்க திருச்சி எஸ்ஆர்எம், அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதான் இந்த மாதம் 19ஆம் தேதி ஓகே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. என்னன்னு போட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடி ஆகிடும். அதாவது பொதுவாக ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பிஸியாக இருந்த ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு 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 விதமான ஒரு போரிங்காக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா இருக்குது, ஒரு 3 மாதம் வீட்டில் இருந்திருப்பீங்க. இந்த வலி அதெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்கிறதுன்றது எப்படி இருக்குது? இல்லை, கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது என்னுடைய அனுபவத்தில் என்னன்னா, உடம்பில் வெளியில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப முக்கியம். ஆமாம். ஏன்னா கால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவலிங்கு சொல்கிறேன். இப்போ கூட எனக்கு உள்ளங்கால் அரிக்கிற மாதிரியே இருக்குது. உள்ளங்கால் இருக்கிற மாதிரி, பெருவிரல் ஊறுற மாதிரி இருக்குது. அது கண்ணை திறந்து பார்த்தா தான் கால் இல்லை, கண்ணை மூடிட்டா கால் இருக்குது. ரொம்ப என்ன பண்ணுறது, கரெக்டாக 8 மணிக்கு சாப்பிட்றணும், இது பண்ணுங்கிறானுங்க. அது ஹாஸ்டலாக அது வீட்டில். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இது ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம், எல்லாம் வீட்டில் இருக்கலாம், கவனிக்கணும் பண்ணிட்டு. ஓகே, இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஏதோ மியூசிக்கில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால, கொஞ்சம் ரைட்டிங்கு, ஜோக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வந்த உடனே ஒரு 2 மாதம் எதுவுமே பண்ண முடியல என்னால். செஞ்சிடணும்னு ஆர்வம் இருக்குது. இது எப்படியாவது 2 ஜோக் எழுதிடணும், அதை பண்ணினேன். பேனா எடுத்து உக்காந்தா அப்படியே கிரு 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 கிருன்னு வயலின் வாசிக்கலாம் அப்படின்னா கழுத்துக்கிட்ட இது பண்ண முடியல. ரொம்ப சிரமம். அது எனர்ஜி இல்லைல்ல, குறைஞ்சிட்டேன். 40 கிலோ வந்துட்டேன் நான். 40 கிலோ இதானோன்னா ரொம்ப இதாகி போய் அப்புறம் 2 மாதம் அப்படியே சாப்பாடு கீப்பாடெல்லாம் இது பண்ணி எல்லாம் டயட்டு இது பண்ணோன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ரிலீவ் ஆகிட்டேன் நான். ஒரு மாதத்துலேயே கொஞ்சம் இதாக இருக்கும்போதே நானே ஒரு மாதத்துக்கு காலை ஆப்ரேஷன் பண்ணோன்னு ஒரு குழந்த மாதிரி தான் இருந்தேன். அவங்களே நிப்பாட்டணும், அவங்களே சாப்பாடு கொடுத்தணும், அவங்களே கொண்டு போய் பாத்ரூம் பண்ணணும். எல்லாம் ஒய்ஃபு அம்மா மாதிரி தான், நான் குழந்த மாதிரி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதம் 2 மாதம் ஆனவொன்னே நானே டக்குன்னு எழுந்திரிச்சு, நானே குளிச்சுக்கிறது, நானே பாத்ரூம் போகிறது, எல்லாம் இது பண்ணி ஓரளவுக்கு இதாகிட்டேன் நான். நம்ம வேலையை நம்மளே செய்கிறது. சொன்னேன்,
பேப்பர் பார்த்துடணும், இன்னைக்கு 7:30 மணிக்கு நம்ம பேப்பர் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 8 மணிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் 9 மணிக்கு சாப்பிட்ணும், அப்புறம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு ஆர்வத்தை இது பண்ணி 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 இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. புரியுதுண்ணே. காலைல சத்தும் குறைஞ்சிருக்கு. ஆமாம், ஐயோ ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து எதுக்குன்னா வந்து அந்த கூம்பு மாதிரி வரணுமா பொசிஷன், அந்த இது கால் வைக்கிறதுக்காக. அப்புறம் வந்து இது வந்து அவங்க கொடுத்தாங்க, எஸ்ஆர்எம்ல தான் கொடுத்தாங்க. இது கட்டி இது மாதிரி கூம்பு மாதிரி வந்தோடனே அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறதுக்கு, லெக் அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அது வந்து சேஃபாக அதுக்கு கரெக்டாக நம்ம மாற்ற மாதிரி ரெடி ஆகணும். ஆமாம் 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 ஆமாம், அதுதான் சொல்லும் போது இது எனக்கு என்ன சொல்ல, அதாவது காப்பீடு திட்டம் இருக்குல்ல, கலைஞர் காப்பீடு திட்டம் வந்து இருந்ததுனால தான் நமக்கு வந்து சிரமமே இல்லை. ஒன்லி என்ன காலை இழக்கிறோம் தான் வந்து துட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து விரல் தான் இதாக இருந்தது, கட்டை விரல், பக்கத்து விரலும் கருப்பாக இருந்தது, ரத்த ஓட்டம் கம்மியாகிடுச்சு. ரத்த ஓட்டம் கம்மியானதுனால வந்துட்டு எல்லாம் கருப்பாச்சு. அப்புறம் வந்து 2 விரலை வெட்டினாங்க, 3வது விரலும் கருப்பாச்சு, 3வது விரலையும் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இது ட்ரெஸ்ஸிங் பண்ண உடனே பார்த்தா பாதத்துக்கு கீழே புண்ணு வந்துடுச்சு. அது என்ன இதுன்னு சொல்கிறேன், அது கவனிக்கவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்துட்டு ஐயோ அது வலிச்சு எடுத்தால் பேலன்ஸ்லாம் இருக்காது, கால் எடுக்கணுன்ட்டாங்க. ரொம்ப பேஜாராயிடுச்சு. அவங்க என்ன டாக்டர் வந்து கால் எடுக்கணும், கை எடுக்கணும், இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு கால் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. வெளியெல்லாம் கேட்டால் ப்ரைவேட்டில் வந்து 18 லட்ச ரூபாய் என் கால் எடுக்கிறது. ஐயோ, அதான் நான் ஐடியா பண்ணேன், ஒரு ரவுடிங்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து கால் எடுனா அதில் ஒருத்தன் சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் அந்த அளவு தெரியணும் இல்லை, ஏண்டா முடிக்கல வெட்டுறான்னு வெட்டிட்டு போயிடப்பா. இல்லை சொல்கிறேன், புரியுது. நீங்கள் எவ்வளோ ஒரு செலவு 18 லட்ச ரூபாலாம் நான் எந்த காலத்தில் வந்து அடைக்கிறது, என் பையன் தான் கடன் அடைக்கணும். ஓகே, ஒரு காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு சர்டன் ஏஜ் இருக்கிறவங்கலாம் வந்து அதை மதித்து நடக்கணும், அதெல்லாம் வந்து இது பண்ணணும், செய்யணும்னா. அதாவது சொல்லுவாங்களாண்ணே, இத்தனை வருஷமாக அவர் வந்து அண்ணன் வந்து ஃபீல்டில் இருக்கிறாரு, ஒரு நடிகர், அவங்க வந்து இந்த சேனலில் இருக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, நல்லா சம்பாரிச்சிருப்பாங்கன்னு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. அது வந்து நான் சில பேர் வந்து நல்ல வேலையை விட்டுட்டு சினிமா தொழிலில் இல்லைங்க, நான் வந்துட்டு ஃபீல்டில் இறங்கிட்டேங்க, அது கிடைக்குதுங்க. அது ஒரு 10 லட்ச ரூபா பார்த்து மாதம், அது நமக்கு தேவையில்லைங்க. ஃபீல்டில் வரணுங்க, ஹீரோ ஆகணுங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. அதாவது எனக்கு என்னென்னா, எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் ஆகிட முடியாது. நம்ம வந்த நோக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, பசங்களை வந்து படிக்க வச்சுட்டேன், 3 பசங்களை வந்து கிராஜுவேட் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து சினிமாலே சம்பாதிச்சு சினிமாவில் கலை தொழிலையும் விட முடியாது, ஏன்னா படிக்கலை. சுமாராக படிச்சுன்னு வச்சுங்களேன், வந்து எதுவும் பண்ணாலும் தெரியாது, வேறு எந்த தொழிலுமே தெரியாது. சினிமாவில் வந்து எழுதுறது, மியூசிக்கு, மிமிக்ரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு தெரியும். சினிமாவுக்குள்ளே வேறு எதுவும் தெரியாது, வேறு எது தெரிஞ்சு வேறு புரியுதுண்ணே. ஒரு பொட்டிக்கடை வச்சு பழைக்கனா கூட அதெல்லாம் வந்து பொறுமை இல்லை. நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நெஞ்சு மனோதரமானதாக. சினிமாவில் பொறுமை வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் வேணால் பண்ணிடலான்னு சொல்லுவாங்களே. முயற்சி முயற்சி முயற்சின்னு சொல்லி அப்படியே முதிர்ச்சி ஆகி போய் இப்போ என்ன ஒன்று, லுலு சபாவில் வந்து நடித்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கேரக்டர் நான் பண்ணுறோம். ரகுவரன் அவர் பண்ணான்னா ரகுவரன், தேங்காய் சீனிவாசன் பண்ணான்னா அப்படியே தேங்காய் ஷோ அப்படின்னா அப்படியே நம்ம ஷோ பண்ணிடுறோம். ஒருத்தர் மாதிரி வரணும்னு நினைக்கிறோம்ல, அது அப்படியே நம்ம பண்ணிடுறோம். ரகுவரன் மாதிரி நம்ம பில்லாவில் வந்து தேங்காய் சீனிவாசன் வர்றாங்க அப்படின்னா நம்ம அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். புரியுதுண்ணே. அது வந்துட்டு நல்ல ஒரு ரீச் ஆயிடுச்சு. என்ன துட்டு தான் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்படியா? ஆமாம், என்னத்தையும் 500 ரூபா கொடுத்தாங்க, அது 2 நாள் போட்டு 1000 ரூபா போட்டு அதை டிடிஎஸை பிடிச்சி
100 பிடிச்சிட்டு 900 ரூபா கொடுப்பானுங்க. என்ன பண்ணுறது, அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அது மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுது இது பண்ணிட்டு. நமக்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அதில் இருந்தவங்க பாவம். தெரியும். சந்தானமும் அப்புறம் ஒரு நம்ம சாமிநாதன் அண்ணன், அப்புறம் யோகி பாபு வந்தான். யோகி பாபு இவங்க தான் கொஞ்சம் ஸ்டாரு. மிச்சவங்களாம் அப்படியே ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு மியூசிக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டோம். நம்ம வந்து நடிப்பு மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு ரொம்ப இதாகிடும். நம்ம நடிப்பு இல்லை, அதை சார்ந்த ஒரு இசைத்துறை, மிமிக்ரி, மேடை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பில் அது இதெல்லாம் வச்சு காப்பாற்றிட்டேன். புரியுதுண்ணே. அதாவது நம்மளோட நேரம் இருக்குது பார்த்தீங்களாண்ணே, நம்ம எந்த நேரத்தில் நமக்கு நம்ம சுற்றி இருக்கும் உதவுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரியும்ல. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவுனவங்க நண்பர்கள் அது எப்படி இருந்தது? நான் வந்துட்டு ஒருத்தர் வந்து கூகுள் பேல என்னால் முடிந்தது அப்படின்னு சொல்லி 30 ரூபா அனுப்புகிறாருங்க. 30 ரூபா அண்ணே, என்னால் முடியுதுன்னா அப்போது நம்ம மேலே ஒரு மரியாதை, ஒருத்தங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம். அவன் எவ்வளோ வச்சுருந்தானோ 50 ரூபா கூட வச்சுட்டு 20 ரூபா வச்சுட்டு 30 ரூபா கொடுக்கலாம். அதான் அவருக்கு வச்சுட்டு உங்களுக்கு 30 ரூபா கொடுத்துருக்காருன்னு ரொம்ப. ஆனால் சினிமாவில் இருந்தோம், சினிமாவில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான்னு வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கிறவங்க வந்து கண்ணுக்கு தெரியாதவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹெல்ப். ஐயோ, நான்லாம் எனக்கு எப்படி அந்த கடன்லாம் அடைக்கவே முடியாது. அதெல்லாம் நன்றி நல்லுள்ளமேன்னு போட்டதில் சரி கூகுள் பேயில் சொல்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு எங்கே நீங்கள் நல்லா இருக்கணும், நான் காலையில் கோயிலில் வேண்டிக்கிட்டேங்கிறாரு. ஃபோன் பண்ணி, ஹலோ உதயுங்களா லுல்லு, ஆமாங்க, நீங்கள் சரியாகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. அதாவது உலகத்திலே வந்து கலைஞர்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு இது கிடைக்குது. மிச்ச கிரிக்கெட் பிளேயர், அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறேன், உலகத்திலே கலைஞர்களுக்கு சொல்கிறேன், ஒரு நடிகர், ஒரு இயக்குனர் இருக்கிறாங்கன்னா எத்தனையோ பேர் கண்ணுக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து அதாவது விஞ்ஞானம் வளர்ந்ததுனால தான் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது இல்லை. எங்கள் அப்பா வந்து ஆர்டிஸ்ட் சந்திரன் பாபுன்னு பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா இருந்தபோது யாரும் சினிமாக்காரங்க ஏதோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படி வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணி அப்படி இது பண்ணாங்களே தவிர என்ன மாதிரிலாம் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல. எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரிலாம் யாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சொல்கிறேன் நான், ஹெல்ப்பிங் வந்து ரொம்ப. அப்பா சந்திரன் பாபு சார், ஆமாம், அவர்கிட்ட இருந்தால் நீங்கள் சினிமாவை பற்றின ஆசை, ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு நான் என்னுடைய 16 வயசில் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். சந்திரன் பாபுன்னு காமெடி ஆர்டிஸ்ட்டு, திருமலை தென்குமரி, தில்லான மோகனாம்பாள், ஏபிஎன் படம் பூரா நடிப்பார், பீம்சிங் படம் பூரா ஆக்ட் பண்ணியிருப்பார். உறவை காத்துக்கள் 84 வரைக்கும் இருந்தார் எங்கள் அப்பா. 84ல் செப்டம்பர் 24 இறந்துட்டார். அப்போது உடம்பு சரியில்லை இருக்கும்போது, என்னடா பண்ணுற படிக்கலையே அப்படின்னு, நான் எடிட்டிங்கில் கொண்டு போய் விடுங்கப்பா அப்படின்னு. ஆமாம், நீ எடிட்டர் ஆகி டைரக்டர் ஆகி என்னடா அது, உடனே காசு வரணும், ஏதாவது இது பண்ணணும். நான் அப்போ நான் கிட்டார் கற்றுக்கிறேன். கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்கிறாரு. கிட்டார் வேணாம், வயலின் கற்றுக்கோ, வயலின் தான் நிறையா போடுறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுலாம் பண்ணுவாங்க, ஆர்கெஸ்ட்ரா, சங்கர் கணேஷாக இருக்கட்டும், விஸ்வநாதன் அவங்களா இருக்கட்டும், நிறைய வயலின்ஸ் போடுவாங்க. அப்போ வயலின்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த காலத்தில் வந்து. அப்புறம் ஏதோ சரின்னு சொல்லிட்டு வயலின் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணி போனேன். வயலின் கற்றுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்போ இதுதான் விஞ்ஞான வளர்ச்சியில் இப்போ சின்சைசரு இதெல்லாம் வந்தவுடனே ஒரு ரூபா எடுத்தானுங்க. அப்படியே புரியுது. அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து மிமிக்ரி பண்ணலாம், சும்மா அப்படியே நான் பேசிக்கிட்டு இருப்பேன், ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இது பண்ணிவிட்டு. ஆனால் மயில்சாமி நானும் சேர்ந்து, அப்போ வந்து மயில்சாமி,
லட்சுமணன் ம், ம், லட்சுமணன் 3 பேர் சேர்ந்து ஒரு கேசட்டு பண்ணோம். ம், ம். மீண்டும் சிரிப்போ சிரிப்பு சிரிப்போ சிரிப்புன்னு 2 பண்ணாங்க. மீண்டும் சிரிப்போ சிரிப்புன்னு ஒரு கேசட் பண்ணோம். அதில் வந்து அவங்க 2 பேர் வாய்ஸ் பண்ணுவாங்க. ம், ம். நான் சும்மா ஓரளவுக்கு வாய்ஸ் பண்ணுவேன், வெரைட்டி யூஸ் பண்ணுவேன். ம், 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 ம். எனக்கு அந்த நீங்கள் சொன்ன வயலின், ஸோ ஃபைனலி நீங்கள் நம்ம இன்டர்வியூவில் நீங்கள் நம்ம பேசும்போது அதிகமாக வயலின் தான் சொன்னீங்க. அந்த வயலின் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸு வந்து ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. சொல்லுங்கள். இது இருக்கிறதுலே வந்து ம். ரொம்ப கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா வயலின் தான். ஓகே. ஏன்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டாரு எடுத்துனா வந்து டியூன் பண்ணி கரெக்டாக அந்த நோட்டு கவர் பண்ணால் அந்த நோட்டு வந்துடும். கீபோர்டுனா அந்த நோட்டு வந்துடும். ம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த காங்கிற நோட்டு வந்து கரெக்டாக அந்த ஸ்தானம் கரெக்டாக பிடிக்கிறோமா ம், ம். அப்படின்னு வந்து ஒரு ரொம்ப ஞானம் வேணும் வயலின் வாசிக்கிறது. ம், ம். அப்புறம் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு நாள் விட்டாலும் அது ஒரு நாள் விட்டாலும் அசிங்கப்படுத்திடும். ஓ. அதுதான் நான் இப்போ பயப்படுறதுக்கு காரணம் வயலின் வாசிக்கிறதுக்கு. ம், ம். பயம்னா வந்துட்டு அதுதான். ஏன்னா ஒரு நாள் வாசிக்கலனா கூட கை அப்படியே டெய்லி வாசி பழகிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் எனக்கு கொஞ்சம், ஏன்னா உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு 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 3 அது உடம்பு சரியில்லாமல் போட்டு ஒரு 10 மாதம் விட்டாச்சு, அப்படியே டச்சே விட்டு போச்சு. ம், ம், ம். இப்போ சரி நீங்கள் கேட்டிங்களேன்னு சொல்லி டச் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி பண்ணாலும் ஏதாவது வந்து ஒரு குற்றங்குறை இருந்ததுன்னா அது இருக்க தான் செய்யும். அது ரெக்கார்டிங்கில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது 1 மோர் அப்படி இப்படி போவோம். ம், ம். இதில் வந்து 1 மோரே கிடையாது. ஓகே. நீங்கள் எப்படி பண்ணாலும் நாங்கள் எடுத்து போனேன். ஓகேண்ணா. ரொம்ப 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 நன்றிகள். ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணது. அதாவது எப்படிண்ணா இந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க? ஆமாம், இது வந்து இங்கே பார்த்தீங்களா எந்த ஒரு இதுவுமே இல்லை இதில். ஒரு நோட்டு இல்லை. ஆமாம், ஃபிங்கரிங்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ண விட பிசைக்கணும். ம், ம். அதே மாதிரி டியூனிங் இதாக இருந்தாலும் பிசைக்கணும். ம், ம். கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த பழைய மாதிரி இந்த சரளமாக கைப்பழக்கம் கொஞ்சம் இது கொஞ்சம் இதாகிடுச்சு. அது என்னமோ சுகர் வந்து கை இப்படி ஆகிப்போச்சுன்னு வச்சு. இருந்தாலும் அந்த ஆர்வத்தில் ஒரு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டச்சிலே இருக்கிறேன். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Pati Jewelers, Shubha Arambhangalin Arambam.
ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும்.